நேரம் சரியில்லையே. எதுக்காக அவசரப்பட்டு அவங்கள வெளியூருக்கு அனுப்பிச்சீங்க? பெரிய கண்டமே இருக்குதேம்மா. கிரக சேர்க்கையெல்லாம் ஒன்றும் சரியில்லையே. ஒண்ணுக்கு ஒண்ணு பகஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்கள தனியா வெளியூருக்கு அனுப்புனது பெரிய தப்புங்க. கேட்டீங்களா? நான் முதல்லயே சொன்னேன், யாருமே கேட்கல. இப்ப என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. பொறுங்க பானுமா. என்ன ஜோசியர், தப்புங்கிறீங்க கண்டோங்கிறீங்க, கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். ஐயா, நீங்க நாலு நட்சத்திரம் கூட பார்க்காம அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்க. அதுவே பெரிய தப்பு. இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமாவது 2 பேர் ஜாதகத்தை காட்டி விவரத்தை கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டிருந்தீங்கன்னு வைங்க, இப்ப இப்படிப்பட்ட கண்டமே வந்திருக்காதே. என்ன சொல்றீங்க? யாருக்கு கண்டம் இருக்கு? உங்க பொண்ணுக்குதாம்மா. அதுவும் சாதாரண கண்டம் இல்ல, உயிர் போற அளவுக்கு பெரிய கண்டமே இருக்கு. உங்களால எவ்வளவு சீக்கிரம் உங்க பொண்ணை திரும்பி வர சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வர சொல்லிடுங்க. அப்பதான் இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்க முடியும். அப்படி செய்யாம உங்க பொண்ணு வெளியூர்ல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. என்ன ஜோசியர், பொண்ணு மாப்பிள்ளையும் ஹனிமூன் போயிருக்காங்க. மாப்பிள்ளைய மாதிரியா பொண்ணுக்கு ஆபத்து வந்துற போது? மாப்பிள்ளையாலையும் மாப்பிள்ளையோட ஜாதகத்தாலையும் தான் உங்க பொண்ணுக்கே ஆபத்து. மாப்பிள்ளை ஜாதகத்துல இருதார யோகம் இருக்கு. அதுக்கு எந்த பரிகாரமும் பண்ணாம பொண்ணை கட்டி கொடுத்துட்டீங்க. அதுதான் இப்ப தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உடனடியா நீங்க அவங்கள வீட்டுக்கு திரும்பி வர சொல்லணும். 1000 வாட்ஸ் பல்பு வெளிச்சத்துக்கு முன்னாடி 0 வாட்ஸ் பல்பு வெளிச்சம் எடுபடாத மாதிரி பையனோட ஜாதகத்துக்கு முன்னாடி பொண்ணோட ஜாதகம் பலன் இல்லாம அஸ்தங்கம் ஆயிடுச்சு. மேற்கொண்டு விவகாரமா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்ற வழியை பாருங்க. அதுதான் நல்லது. அது இல்ல ஜோசியர், பொண்ணு ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்களுக்குள்ள அந்யோன்யம் வரணும்னு தான் நாங்களே வற்புறுத்தி அவங்கள ஹனிமூன் அனுப்பி வச்சோம். நீங்க என்னடான்னா இப்படி சொல்றீங்களே? கட்டம் அப்படிதான் சொல்லுது. பையனால உங்க பொண்ணுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்க போறதில்ல. விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க 2 பேருக்கு இடையில மனப்பொருத்தம் கூட இருக்காது. இதையெல்லாம் மீறி இவங்க குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்தாங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது. அப்புறம் வாழ்க்கையில தினமும் ஒரு போராட்டமா தான் இருக்கும். இதுக்கு மேல பலன் பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் கடவுள் விட்ட வழி. இல்ல ஜோசியரே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவன் நல்லபடியா திரும்பி வரணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சொல்லுங்க. வேண்டாம்மா, இப்ப கோச்சாரம் சரியில்லை. எது பண்ணாலும் எல்லாமே தப்பா தான் நடக்கும். ஒரு 2-3 நாள் பொறுத்துக்குங்க. அதுக்குள்ள நீங்க கும்பிடுற சாமி கிட்ட எங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்குங்க. இதை தவிர வேற வழி இல்லை.
அண்ணே எல்லாம் நல்லா இருக்குல்ல? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஜோசியரையா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? சொல்ல வேண்டியதெல்லாம் மேலேயே சொல்லியாச்சுமா. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. என்ன சார் சொல்றீங்க? இன்னுமா என் தங்கச்சி மாப்பிள்ளை ரூமுக்கு வரல? அவங்க கிட்ட அவசரமா பேசணும் சார். எங்க போயிருக்காங்களோ அங்க உங்க ஆளுகளை நேரடியாக அனுப்புங்க சார் ப்ளீஸ். ஐயா, கணிப்புல தெரிஞ்சதை அப்படியே சொல்லிட்டேன். இனிமே என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நீங்க தான் எடுக்கணும். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. மதி, பா. அருணா கிட்ட பேசிட்டியா? அவங்க 2 பேரும் இன்னும் ரூமுக்கு வரலையாப்பா. எங்கேயாச்சும் மலை உச்சி பக்கம் போயிருந்தா சிக்னல் கிடைக்காதான். அதனால யாரையாவது நேரடியா போய் பார்க்க சொல்லியிருக்கேன்ப்பா. ஏதாச்சும் பண்ணுங்க. எனக்கு அருணா உடனே வீட்டுக்கு வந்தாகணும். டேய் மதி, நம்ம கார் எடுத்துட்டு போய் நீ அருணா உடனே கூட்டிட்டு வந்து. ஐயோ அண்ணி, அங்க என்ன நீ பிரச்சனை? ஏதாவது பிரச்சனைனா அருணா மனோகரா 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டுமே. வேண்டாமா? உங்க சகாயமே எங்களுக்கு வேண்டாம். எனக்கு என் பொண்ணு முழுசா வீடு வந்தா போறோம். அண்ணே, என்னென்ன அண்ணி சொல்றாங்க? ஹனிமூன் போனவங்கள பாதியிலேயே திருப்பி கூட்டிட்டு வானா என்ன அர்த்தம்? அதுவும் அருணாவை மட்டும் கூட்டிட்டு வான்னு சொல்ற அளவுக்கு அங்க என்னென்ன பிரச்சனை? உயிர் போற பிரச்சனை தேவகி. உன் பையனால என் பொண்ணுக்கு உயிரே போற அளவு பிரச்சனை வரும்னு ஜோசியர் சொல்லிட்டு போறாரு. அது மட்டும் இல்ல தேவகி, ஹனிமூன் போனவங்க திரும்பி வந்தாலும் அவங்களுக்கு இடையே சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையாதான். பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரப்போதான். இல்லண்ணே, ஜோசியர் ஏதாவது தவறா சொல்லிருப்பாரு. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்கண்ணே. வாய் மூடுங்க. உங்களுக்கு வேணா இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அதுக்காக என் பொண்ணு உயிரோட விளையாட சொல்றீங்களா? ஐயோ இல்ல அண்ணி, நான் அப்படி சொல்லல. எனக்கும் ஜோசியம், ஜாதகம், சகுனம் இது எல்லாத்துலயுமே நம்பிக்கை இருக்கு. ஆனா அது எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்கு. அதையும் மீறி நாம நம்ப ஆரம்பிச்சோம்னா அப்புறம் நம்ம வாழறதே கஷ்டமாயிடும். உங்க தத்துவம் எங்களுக்கு தேவையில்லை. உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் சரி பொருத்தம் இல்ல, மன பொருத்தமும் இல்ல. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா பிரச்சனை மேல பிரச்சனை வரும்னு ஜோசியரே சொன்னாரு. பிரச்சனைன்னா சமாளிச்சிடலாம். ஆனா ஆனா என் பொண்ணு உயிரை போகுதுன்னா நான் எப்படி சும்மா இருக்கிறது? வேண்டாம் வேண்டாம், நீங்க உங்க பையனை கேட்ட கேட்டு போங்க. எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். இல்லைங்க, நம்ம உடனே கொடைக்கானலுக்கு போய் அருணாவை கூட்டிட்டு வந்துடலாங்க. வாங்க, எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வந்துடலாங்க. கார் எடுங்க, வாங்க போலாம். ஐயோ அண்ணி, அண்ணி தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. ஜோசியர் ஒரு கணிப்புல தான் சொல்லிருக்காரு. இங்க பாருங்க, உண்மையிலேயே நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. ஐயோ அப்படி ஏதாவது நடந்திருந்தா அருணாவோ இல்ல மனோவோ நமக்கு போன் பண்ணிருப்பாங்கல்ல. ப்ளீஸ் அண்ணி நம்புங்க. அவங்க நம்பர் தான் கிடைக்க மாட்டேங்குது தேவகி. ஹோட்டல்ல கேட்டா இன்னும் அவங்க வரலன்னு தானே சொல்றாங்க. மேனேஜர் அவங்க கூட தானே போயிருக்காருன்னு சொன்னீங்க. அவர் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். இவங்க நம்பரே கிடைக்கல, இதுல அவர் நம்பர் எப்படி கிடைக்கும்? அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். உங்ககிட்ட மேனேஜர் நம்பர் இருக்குல்ல? இருக்குப்பா. அவருக்கு போன போடு போடு. ஹலோ, பழனிவேல் சாரா? ஆமா, நான் சென்னையிலேருந்து மதிவாணன், மனோகர் சாரோடைய மச்சான் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் இப்போ என் தங்கச்சி அருணா கிட்ட பேசணும். ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். மச்சானும் அருணாவும் உங்க கூட எங்கேயோ வெளியில போயிருக்கிறதா சொன்னாங்க. அவங்க நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. அதான் உங்களுக்கு ட்ரை பண்ணேன். அருணா கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா சார்? வீட்டில் தெரிஞ்சா பயப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க. ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் சார் இருக்கேன். தங்கச்சிக்கிட்ட கொடுங்க சார். சார், அவங்களும் சாரும் என் கூட தான் வந்தாங்க. என்னை இங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு பக்கத்தில் காட்டை சுற்றி பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? அவங்க வந்ததும் உடனடியாக எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறீங்களா? சொல்கிறேன் சார், சொல்கிறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அம்மா, அருணாவும் மச்சானும் பத்திரமா இருக்காங்களா? எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என்னடா சொல்ற? பத்திரமா இருக்காங்களா? நம்ம கிட்ட பேச வேண்டியது தானே? எங்கேயோ சுற்றி பார்க்க போயிருக்காங்களாம். வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க.
கேட்டீங்களாண்ணே? ஜோசியர் ஏதோ சொன்னாருன்னு இப்பவே கிளம்பணும், அருணாவை கூட்டிட்டு வரணும்னு அண்ணி சொன்னாங்களே. இப்ப பாத்தீங்களா, அருணா எந்த ஆபத்தும் இல்லாம மனோகரன் கூட தான் இருக்கா. எனக்கு என்ன இதுல நம்பிக்கை இல்ல. அருணா கிட்ட பேசினாதான் எனக்கு நம்பிக்கையே வரும். தேவகி, உங்க அண்ணிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அப்படிதான். மெதுவா எடுத்து எடுப்பா. ஒண்ணு கொடுங்க. மெதுவா. அதை எடுத்து கீழே வச்சிருங்க தம்பி. அம்மா அம்மா நீங்க வைங்கம்மா, நீங்க வைங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை இல்ல? இல்லப்பா. நீங்க உள்ள போய் உட்காருங்க. ஆளுக்கு ஒரு பொருளா எடுத்துட்டு போனா சீக்கிரம் முடியும். அம்மா நீங்க இப்படி ஓரமா வாங்கம்மா, நாங்க எல்லாம் இருக்கோம் இல்ல. இப்படி வாங்க 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 நீ வாங்க. கொடுப்பா. திடீர்னு இப்படி வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கலாமா? நீ ஒருத்தியா இருந்துட்டு இருந்த, நாங்கெல்லாம் வந்ததுனால தான் உனக்கு பிரச்சனை. எனக்கு என்னம்மா, நான் தனி ஆளு. நான் ஹாஸ்டல்ல கூட தங்கிக்குவேன். உங்களுக்கு தான் சிரமம். இது வாடகை வீடு தானம்மா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு காலி பண்ணி தானே ஆகணும். போன மாசம் வந்தப்போ கூட ஹவுஸ் ஓனர் இத்தனை பேர் இருக்கீங்களேன்னு எதுவுமே கேட்கல. இப்போ திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டார். சத்தமே இல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. யார் சத்தம் போடுறான்னு சொல்றீங்க? சத்தம் போடுறது சண்டை போடுறது யாருன்னு அவங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ எதுக்கு நீங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறீங்க? இல்ல, அவங்க என்னதான் சொல்றாங்க சத்தம் போடுறாங்கன்னு. இது பாருங்க, நீங்க வரதுக்கு முன்னாடி எங்க அப்பா இருந்தாரு. எங்க அப்பா போடாத சத்தம் இல்ல. அப்ப யாரும் வீட்டை காலி பண்ண சொல்லியே. ஏய். நீங்க காலை வச்சீங்க, வெளியே போக சொல்லிட்டாங்க. உனக்கெல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இது புது வீடு. தயவு செய்து இங்கேயும் பிரச்சனை பண்ணாத ப்ளீஸ். அது உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்க. விடுங்க விடுங்க தம்பி, விடுங்க தம்பி. அண்ணா, நம்ம வேலையை பார்க்கலாம்ண்ணா. மாதவி வந்து பேசினா எல்லாம் சரியாயிடும். அவகிட்ட இப்ப வாய் கொடுக்க வேண்டாம். அம்மா நீங்க உள்ள போங்க, நாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம். என்ன புவன, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்க இவ. விடுங்க அண்ணா, கோகிலா அப்படிதான். நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். கொடுங்க. கொடுங்க தம்பி, கொடுங்க. என்கிட்ட கொடுங்க. உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அவங்க எப்படியாவது உங்களை கான்டாக்ட் பண்ணிருப்பாங்களா சார்? நான் வர வழியில கூட அருணாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். நாட் ரீச்சபிள்னு வருது. அப்போ அவங்க காணாமலும் போகல, வழி தவறியும் போகல, மலை உச்சில இருந்து தான் சார் விழுந்திருக்கணும். கண்டிப்பா அப்படி இருக்காது. செண்பகனூர் மலை உச்சின்னு சொன்னீங்களே, அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு சார். 7000 அடி ஆழம் இருக்கும். இறங்கி போனா போய்கிட்டே இருக்கணும், முடிவே இருக்காது சார். அதுல உங்க ஒய்ஃப் விழுந்திருந்தா இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோட இருக்க சான்ஸே இல்லை சார். ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. அருணா கண்டிப்பா உயிரோட தான் இருப்பா. ப்ளீஸ் வாங்க போய் தேடி பார்க்கலாம். அது ஒன்றும் சுலபமான காரியம் இல்லை சார். உயிரை பணையம் வச்சுட்டு கீழே இறங்கணும். அதுவும் அந்த மலை உச்சில இருந்து இறங்குறதுக்கு வழியே இல்லை சார். பக்கத்துல வட்டக்கானல்னு ஒரு இடம் இருக்கு, அங்கிருந்தா இறங்கணும். அது கூட ரொம்ப ரிஸ்கான பாதை சார். எப்படி இருந்தாலும் என் ஒய்ஃப் அருணாவை தேடி கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு ஏதாவது செலவாகும், நான் கொடுத்துட்றேன். பணம் முக்கியம் இல்லை சார், தேடி போக ஆளு கிடைக்கணுமே. யார் வந்தாலும் 2000 அடி 3000 அடிக்கு தான் இறங்குவாங்க, அதுக்கு மேல போக மாட்டாங்க. அதுக்குள்ள உங்க ஒய்ஃபோட பாடி கிடைக்கணுமே. ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க சார். ஒருவேளை அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா முகத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்கலன்னு திரும்பி போயிட வேண்டியதான். ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. என் ஒய்ஃப் கண்டிப்பா உயிரோடு தான் இருப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். முதல்ல தேடலாம் சார். மேடம் உயிரோடு தான் இருப்பாங்கன்னு சார் நம்புறாரு. ப்ளீஸ் நேரத்தை கடத்தாம தேடலாம் வாங்க சார். நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. சாருக்கு நம்பிக்கை இருக்கு, அதான் மேடம் உயிரோட இருப்பாங்கன்னு நம்புறாரு. ஆனா பிராக்டிகலா பார்த்தா அதுக்கு சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த பள்ளத்துல ஏகப்பட்ட பேர் விழுந்து செத்துருக்காங்க. அதுல ஒரு சிலர் தான் பணமா கிடைச்சிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் காணா பணமா தான் போயிருக்காங்க. இதான் சார் நிஜம். ஏங்க திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க? அப்படி இருக்காதுன்னு சொல்றேன் இல்ல.
ப்ளீஸ் டூ வாட் ஐ சே. அரேஞ்ச் சம்ஒன் டு கோ ப்ளீஸ். மன்னிச்சுக்கங்க சார், என்னோட சீனியர் ஆபீசர் இங்க ஸ்பாட் விசிட் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்ல, என்னை விட முனுசாமிங்கிற ரேஞ்சருக்கு தான் அந்த ஏரியாவை பத்தி நல்லா தெரியும். குமரன் சார். நீங்க ஆபீஸ் போய் முனுசாமி கூட்டிட்டு சாரோட ஸ்பாட்டுக்கு போங்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க போகும்போது மறக்காம ஒரு எஃப்ஐஆர் காப்பி ஆபீஸ்ல கொடுத்துருங்க. எஃப்ஐஆர் போடல சார், அன்அஃபிஷியலாக தான் தேடணும். ஏன்னா முழு விவரம் கிடைக்கிறதுக்குள்ள பெரிய நியூஸா வெளியில பரவிடக்கூடாதுன்னு சார் நினைக்கிறாரு. ஓகே, அன்அஃபிஷியலாவே தேடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். குமரன், கவனமா கூட்டிட்டு போங்க. சரிங்க சார். சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இட்ஸ் ஓகே, நான் போயிட்டு வரேன். சார் கவலைப்படாதீங்க, மேடம் கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க. தேங்க்யூ. டேக் கேர் சார். எந்த பக்கம் போகணும்? இந்த வழியா தான் சார்